Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். நம்ம சேனலில் 50 டே சேலஞ்ச் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி டே ஷார்ப்பாக 4 o'clock நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம டே 8ல் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் பன்னீர், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 150 கிராம், பட்டர் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு, ட்ரை கஸ்தூரி மேத்தி 1 பிஞ்ச், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை மிளகா, பச்சை மிளகா 2 காரத்துக்கு ஏற்ப, 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 தக்காளி தேவைப்படும், 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 200 கிராம் தண்ணி இருந்துச்சுன்னா போதும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி, பச்சை மிளகா, பட்டை மிளகா, அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அது எல்லாத்தையுமே இதில் போட்டுடுறோம். அதோடவே சேர்த்து பூண்டு, இஞ்சி எல்லாமே இதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இதிலேயே நம்ம முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடணும். இது எல்லாத்தையுமே நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 to 6 minutes இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ ஒன்ஸ் இது நல்லா கொதித்து வெந்திருக்கு, அந்த தோலெல்லாம் தக்காளியோட தோலெல்லாம் வெளில வர மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். நிறைய பேர் வந்து தக்காளியை தோலை பீல் பண்ணிட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி அவசியம் இருக்காது. ஏன்னா இதை நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு சைடு மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டரை ஆட் பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்கிற பட்டரில் பாதி பட்டர் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பட்டரில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும், காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது நல்லா வதங்கி இந்த மசாலாவும் நம்ம போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஊற்றுறோம். இந்த பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேஸே. ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு இன்னும் க்ரீமியாக வேணும்னா முந்திரி பருப்பெல்லாம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த மிக்சரை ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிட்ஸு கொடுக்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதி பட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், பேலன்ஸ் பட்டரை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை பவுடர் ஆக்கிறதுக்கு சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி அது ஒரு பேனில் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஜஸ்ட் நீங்கள் கையில் வச்சு பவுட்ரு பண்ணிங்கனாலே பவுடர் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இந்த கஸ்தூரி மேத்தியை ஒரு சைட் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போடுறோம். கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் பன்னீர் ஆட் பண்ணிட வேண்டியதான். பன்னீர் நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் எண்ணெயில் பொரிச்சும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் இப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரை பண்ணாமல் இப்படியே ஆட் பண்ணுவாங்க, உங்களோட டேஸ்ட் பொறுத்து அது. ஸோ ஒன்ஸ் ஓரளவு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பாலாடையை சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்ஸ் ரெடி ஆகி அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட வேண்டியதான். கஸ்தூரி மேத்தி போட்டும் ஒரே ஒரு தடவை கொதிச்சிச்சின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட். இன்னும் வேறு மெத்தட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பட்டர் சிக்கனுக்கு, பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் நிறைய இருக்குது. பட் இது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிளான மெத்தட், ஆனால் டேஸ்ட் வந்து செம யம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தியோட, நானோட, இல்லை பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நான் கீழே வந்து பின்டு கமெண்ட்டில் அப்புறம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களோட பிக்சரை சென்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா மெயிலில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.